அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தனகாரகரான குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 6, 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 7, 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்கள் புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றியும் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். சவால்களை சமாளித்து எளிதில் தாங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது குடும்ப விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக அக்டோபர் மாதத்தில் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள் வருகின்றது. மீனராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகளும் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். புரட்டாசி மாதத்திற்கான சுப தினங்களாக செப்டம்பர் மாதத்தில் 18, 19, 20, 23, 24, 29 மற்றும் 30ஆம் தேதிகளும், அக்டோபர் மாதத்தில் 1, 2, 3, 9, 10, 11, 12, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உள்ள புரட்டாசி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்கு 23ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 14ஆம் தேதி திங்கட்கிழமையும், புரட்டாசி மாதத்திற்கு 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்கு 16ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது அக்டோபர் மாதத்தில் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷம் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 28ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வருகின்றது.
வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. புரட்டாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதிகளாக செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியும் அக்டோபர் மாதத்தில் 16 மற்றும் 17ஆம் தேதிகளும் வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்ப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி காலை முதல் துலாம் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி இரவு வரை கன்னிராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் வரை துலாம் ராசியில் அமர்ந்தும், அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பகல் முதல் விருச்சிக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.